மிதுனம் புதனுடைய வீடு. அதனாலே என்னமோ தெரியாது, இந்த ராசியில பிறந்தவங்க மிகப்பெரிய புத்திசாலிகளாகவும் பிரில்லியண்டாகவும் இருப்பாங்க. யார் எதை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற பிடிவாத குணம் உள்ளவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் என்றால் அது மேல். எப்பவுமே மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாதது எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு பிடிவாத குணத்துடன் இயங்கக்கூடிய தன்மையை உடையவர்கள். பல தவறான முடிவுகளை எடுக்க இந்த மாரகாதிபதி பாதகாதிபதி மிதுன லக்ன மிதுன ராசி என்பவர்களை தூண்டுகிறார். கொஞ்சம் நிதானமும் அதே சமயத்தில் பொறுமையும் இதெல்லாம் இருந்ததுனால் வாழ்க்கையில பெரிய அளவுல சேஞ்சஸையும் கொண்டு வர முடியும், சக்சஸும் பண்ண முடியும். வணக்கம். அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படிங்கிற சீரியஸ் எபிசோட்ஸ், பிளாக்பஸ்டர்ஸ். ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு லக்னத்தினருக்கும் பிறவி எடுத்ததுலேருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன பாக்கியங்கள், என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடும், இயற்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம மாற்றிக்கணும், எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் எந்தெந்த விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை காண முடியும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி, காலபுருஷனுடைய 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன ராசி. மிதுனம் புதனுடைய வீடு, அகட விகடம், உலக ஞானம் இதையெல்லாம் தரக்கூடிய வீடு. அதனாலே என்னமோ தெரியாது, இந்த ராசியில் பிறந்தவங்க இயற்கையிலேயே மிகப்பெரிய புத்திசாலிகளாகவும் பிரில்லியண்டாகவும் இருப்பாங்க. சூட்சம விதிகளை தெரிந்தவர்களாக இருப்பார்கள். அதாவது ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிற சூட்சமத்தை தெரிந்தவர்களாக இருப்பார்கள். புதன் அதாவது சரராசி, ஸ்திரராசி, உபயராசி. உபயராசின்னு வரதுனாலேயோ என்னவோ வேகமாக செயல்படக்கூடியவராகவும், யார் எதை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற பிடிவாத குணம் உள்ளவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் என்றால் அது மிகையில்லை. யார் இயற்கையிலேயே என்ன சொன்னாலும் எந்த புத்திவதியும் கேட்க மாட்டாங்க. தனக்கு எது சரின்னு படுதோ சுயமாக தான் இயங்குவாங்க. இது புதனுடைய காரகத்துவம். எப்பவுமே மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாதது எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு பிடிவாத குணத்துடன் இயங்கக்கூடிய தன்மையை உடையவர்கள். எல்லா விஷயங்களிலும் மிதுன ராசி அன்பர்களுக்கு கணிசமான அளவிற்கு அறிவு, ஞானம் இருப்பது என்பது உண்மை. ஆனால் தன்னுடைய வேகமாக எதை எடுத்தாலும் ஃபாஸ்ட்டாக செய்யணும், எதை எடுத்தாலும் உடனே செய்யணும், தான் சொல்கிறது தான் கரெக்டு இப்படிங்கிற குணத்தினால தன்னுடைய வாழ்க்கையில் பலவற்றை லாஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கோ ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் இது ஒரு காரணமாக அமைகிறது என்றால் அது மிக இல்லை. மிதுன ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருக்கீங்களோ அவ்வளவு தூரம் பொறுமையாக இருக்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பார்க்க முடியும். மிதுன ராசி என்பவர்கள் நிறைய நஷ்டங்கள், நிறைய ஃபெயிலியர்ஸ் லைஃப்பில் வருது அப்படின்னா உங்களுக்கு இருக்குன்னா அதற்கு முக்கிய காரணம் மிக வேகமாக எதையுமே செய்ய நினைக்கிறது, உடனே செய்யணும்னு நினைக்கிறது, அவசரம். அது மட்டும் இல்லாமல் அந்த பிடிவாத குணம். யார் சொன்னாலும் நான் கேட்டுக்க மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன். மற்றவர்கள்ட்டையும் கொஞ்சம் ஆலோசனை கேட்டு கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கும்போது நினைக்க முடியாத வெற்றிகளை பெற முடியும். அதே மாதிரி மிதுன ராசி என்பவர்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, கொஞ்சம் கூட கவலை இல்லை. எத்தனை தோத்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலை இல்லை. ஆனாலும் நான் செய்கிறது தான் செய்வேன்
அப்படிங்கிறது ஒரு தவறான முடிவாக தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ நட்சத்திரம்னு எடுத்தீங்கன்னா அந்த ராசியில் 3 நட்சத்திரங்கள் வரும். மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இதில் மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள் செவ்வாயுடைய நட்சத்திரம். திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள் ராகு பகவானுடைய நட்சத்திரம். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் குரு பகவானுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாய் இவங்களுக்கு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வராது. இந்த செவ்வாய் வந்து காலபுருஷனுக்கு பார்த்தீங்கன்னா முதல் வீடு மற்றும் 8ஆம் வீட்டுக்கு அதிபதி. இவங்களுக்கு 6 மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதி. 6ஆம் அதிபதியே லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருவதனால் அதனாலேயே கூட நிறைய தவறுகளை செய்ய இயற்கையாகவே மிதுன ராசி அன்பர்கள் they will commit lot of mistakes because 6ஆம் அதிபதியே லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக வராது. அதனால இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம். இந்த ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டார். ஏதாவது உந்திக்கிட்டே இருப்பார். ராகுவுடைய தன்மையிலே பார்த்தீங்கன்னா இன்டிமிடேஷன் சொல்லுவோம். உங்களை இன்டிமிடேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதாவது உந்திக்கிட்டே இருப்பார். ஏதாவது ஒன்றத்தை செய்ய கமிட் பண்ணுறது. நீங்கள் சாதாரணமாகவே வேகமாக செயல்படக்கூடிய ஆள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கீங்க அப்படின்னா அதை இன்னும் பெருசு பண்ணுறது, இன்னும் அதை வந்து குத்தி விடுறது. இதை பண்ணுறதுனாலேயே கூட ஒரு வேலையை செய்யும் போது செஞ்சுட்டு இருக்கும் போது ஃபோக்கஸ்டாக செய்வீங்க. டக்குன்னு அந்த ஃபோக்கஸு அந்த வேலையை முடிக்கிறதுக்குள்ளேயுமே இன்னொரு இடத்துக்கு மாறிடும். அப்படியே அது மாறிக்கொண்டே போகும். பல விஷயங்களில் அந்த டிஸ்ட்ராக்ஷன் ராகுவுடைய தன்மையினது டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது, டைவர்ட் பண்ணக்கூடியது, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு இதை விஷயத்தை அதை முடிக்கிற வரைக்கும் அதை ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும். அது ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம், ராகுனாலே உடனே எந்த விஷயத்தை செய்யறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. ராகுனாலே அதுதான். எந்த விஷயம் செய்யணும்னாலும் அப்படியே தயார் நிலையில் இருக்கக்கூடியது மிதுன ராசி அன்பர்கள், மிதுன லக்ன அன்பர்கள். ராகு பகவான் இவங்களை எதையுமே முழுமையாக முடிக்க விட மாட்டார். அது தவிர பார்த்தீங்கன்னா இவங்க இரட்டை ராசி. இந்த சிம்பலை பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு ஆண் ஒரு பெண். அப்படி வந்து இவங்களுக்குள்ளவே இரட்டை தன்மை என்பது இருக்கும், இரட்டை குணாதிசயங்கள் என்பது இருக்கும். ஒரு விஷயத்தை சரின்னு சொல்லுவாங்க, அதே விஷயத்தை தப்புன்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்கும் ஆதரவாக பேசுவாங்க. தவறுன்னு சொன்னாலும் அவங்க பக்கமும் பேசுறது, இவங்க பக்கமும் பேசுறது. இப்படி பேசுறதுனாலேயோ என்னவோ நம்பகத்தன்மையை இழக்க நேரிடும். அதே மாதிரி நிறைய வாக்குறுதிகள், வெர்பலி வாக்குறுதிகள் கொடுத்து அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால கூட நிறைய எதிரிகள் இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது மிதுனத்துக்கு புதன் தான் வாக்குஸ்தானம். இந்த வாக்கு சம்பந்தப்பட்டது தான் புதன். அப்போ 6ஆம் அதிபதி எதிரி செவ்வாய். இவங்க நட்சத்திர பாதத்தில் இவங்களோட ராசியில் கால் வைக்கிறதுனாலையும் கூட அவரே லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக வர்றதுனால கூட நிறைய வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாமல் போய் அதுவே ஒரு எதிர்ப்பு தன்மையாக மாறி பல எதிரிகளை சம்பாதிக்க கூட அது முற்படலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள், மிகச்சிறந்த பேச்சாளர்கள், பேச்சு சம்பந்தப்பட்ட தொழிலில் லெஜண்ட்ஸாக இருக்கக்கூடியவர்கள்லாம் பல பேர் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% இருக்கு. பொதுவாக மிதுன லக்னம் மிதுன ராசி என்பவர்கள் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அது அப்படியே தண்ணியில் எழுதி வைக்கிற மாதிரி. ஏன்னா காற்றுல எழுதி வைக்கிறது, காற்று ராசி இது. அப்படின்னா காற்று வேகமாக எப்படி செயல்படுதோ, சொன்னதும் சரி ஏதாவது கமிட்மெண்ட் இருந்தாலும் அவங்களால அதை நிறைவேற்ற முடியாது. நிறைவேற்றணும்னு நினைப்பாங்க, ஆனால் அது முடியாமல் போகுது. இது இந்த லக்னம் இந்த ராசிக்கு உண்ட ஒரு சூட்சமும். இது எந்த சந்தர்ப்பத்துக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி மாறிக்குவாங்க மிதுன ராசி என்பர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு இதில் ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டாங்க. ராகுவுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால பல விஷயத்துக்கு மாறக்கூடிய தன்மை என்பது இருக்கும். அடுத்து வரக்கூடியது புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். இவங்க உபயராசி. டிப்பிக்கலி உபய லக்னம் உபயராசிகளுக்கு 7ஆம் இடம் என்பது மாரகாதிபதி பாதகாதிபதி ஸ்தானம். இந்த 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் குருவே அதிபதியாக வருவார். அப்படி வரக்கூடியவர் இவங்களுடைய தனஸ்தானத்தில் வந்து உச்சம் பெறுகிறார். இப்போ 7ஆம் அதிபதி குரு அப்படிங்கிறதுனால எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குரு குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் வந்து உச்சம் பெறுகிறார். ஆக
பல விஷயங்கள் இதை பற்றி சூட்சமங்கள்லாம் இருக்கு, நம்ம பேசுவோம். மாரகாதிபதி பாதகாதிபதி கர்மஸ்தானத்துக்கு அதிபதியாக வருவதனால் பல தவறான முடிவுகளை எடுக்க இந்த மாரகாதிபதி பாதகாதிபதி மிதுன லக்ன மிதுன ராசி என்பர்களை தூண்டுகிறார். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ் கிடையாது. உண்மையில மிதுனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து அதுக்குள்ள இறங்கி டீப்பாக அனலைஸ் பண்ணி அதில் என்ன இருக்கு, இயற்கையில் என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் நாம் என்ன செய்தால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை தான் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு எடுத்து உங்களுக்கு படைப்பாக வழங்குகிறோம். இதை நீங்கள் புரிஞ்சுட்டா போதும். மிதுன லக்ன மிதுன ராசி என்பவர்களுக்கு இயற்கையிலேயே என்ன தொந்தரவுகள்லாம் இருக்குது, சூட்சமம் என்ன, பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சூட்சமம் என்ன, இதை தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக வின் பண்ண முடியும் லைஃப்பை. அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம். உங்களுடைய வேகத்தை இந்த புதனுடைய ஆதிக்கம்ங்கிறதுனால, காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால வேகத்தை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுனால் கொஞ்சம் நிதானமும் அதே சமயத்தில் பொறுமையும் கொஞ்சம் சொல் பேச்சு சொல் புத்தி இதெல்லாம் இருந்ததுனால் வாழ்க்கையில் பெரிய அளவில் சேஞ்சஸையும் கொண்டு வர முடியும், சக்ஸஸும் பண்ண முடியும். யாருடைய சொல் பேச்சை கேட்கணும், எங்கே மாறணுங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம். இவங்களுடைய 2ஆம் வீடு கடகராசி. கடகராசிக்கு அதிபதியாக வரக்கூடியது சந்திரன். அந்த 2ஆம் வீடு என்பது இவங்களுடைய தனஸ்தானம் கூட, பணத்தை சேர்த்து வைக்கிற இடம். இந்த இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் இவங்களுடைய விரயஸ்தானத்தில் போய் உச்சமாறார். இவங்க தனஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் விரயஸ்தானத்தில் உச்சமாறார். என்ன அர்த்தம்? இப்போ சந்திரன் யாரு அப்படின்னா 13 நாளைக்கு வளர்றதும் 13 நாளைக்கு தேய்வதும் இவருடைய அடிப்படை குணம். பணம் எங்கே தங்குமோ அந்த இடத்துல இந்த சந்திரன் ஆட்சி பெறுவதனால இவங்களுக்கும் இதே விதி தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாக பணமாக புரளும். 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் மகாராஜாவாக இருக்கக்கூடிய மிதுன லக்ன மிதுன ராசி அன்பர்கள் 15ஆம் தேதி 20ஆம் தேதிக்குள்ளவே 5000 10,000 யாருக்கிட்டையாவது கடன் வாங்கலாமா அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா சந்திரனை போல சந்திரன் எப்படி வளர்கிறார் 13 நாள் தேய்கிறாரோ இவர்களுடைய பணமும் கூட பொருளாதார நிலைமையும் கூட மிகப்பெரிய அளவில் வளர்வதும் மிகப்பெரிய அளவில் தேய்வதுமாக மாறி மாறி இருக்கும். இது ஒரு விதி. இந்த சந்திரன் தனத்துக்கு அதிபதி விரயஸ்தானத்தில் உச்சமாறதுனால விரயத்தை நிறையா இந்த பண விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இயற்கையிலே. இது எதுவுமே இதுவரைக்கும் நம்ம சொல்லிட்டு வர்றது எதுவுமே பலன்கள் இயற்கையில் என்ன இருக்குது, இதை ஜெயிக்க முடியும். முழுசா வீடியோவை பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான வழிகள் என்னன்றதையும் நம்ம பேசுவோம். இந்த 2ஆம் இடம் சந்திரனுடைய வீடு தனஸ்தானம் மட்டுமல்ல குடும்பஸ்தானம் அப்படிங்கிறதுனாலையும் கூட இவங்க குடும்பத்திலையும் கூட அப்படிதான் சடனாக எல்லாரோடையும் ஒத்துமையாக ரொம்ப நல்லா பேசி பழகக்கூடியது. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 உறவுகள் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் கூட இல்லாமல் இருக்குது. இந்த தனிமையும் இருக்கும். இதுவும் மிதுன ராசியுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம். அதே மாதிரி மிதுன லக்ன மிதுன ராசி என்பவர்களுக்கு கடன் வாங்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஏன் அப்படிங்கிற காரணம் என்னென்னா தனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் உச்சமாயிருக்கார். அதனால் கடன் வாங்கி நல்ல ட்ரெஸ் பண்ணுவாங்க, குறைஞ்சபட்சம் 2 பர்ஃப்யூமாவது யூஸ் பண்ணுவாங்க, நிறைய கடன் வாங்குவாங்க. தேவையுள்ள விஷயத்துக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே கடன் வாங்கி செலவழிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அந்த கடன் வாங்கும்போது எத்தனை வட்டினாலும் பரவாயில்ல, அந்த வட்டி கட்டியே வாழ்க்கை முழுக்க அந்த வட்டியிலேயே போகுது. அந்த வட்டியை கட்டி 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 அதுக்கப்புறமா சம்பாதிச்ச மொத்த பணத்தில் பார்த்தீங்கன்னா 70% வட்டியில் தான் போயிருக்கு அப்படிங்கிற நிலையில் இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சந்திரனே விரயம் சொல்லக்கூடிய நஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடத்துல போய் 12ஆம் வீட்டில் போய் உச்சம் அடைஞ்சிருவார் ரிஷபராசியில். இது ஒரு முக்கிய காரணம். அதே மாதிரி மிதுன லக்ன மிதுன ராசி என்பவர்கள் சடனாக நிறைய செலவழிப்பாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக கஞ்சமாகவும் மாறிடுவாங்க. இது நிலையற்ற தன்மையை குறிக்கக்கூடிய, ஏன்னா காற்று ராசிகள் நிலையற்ற தன்மை மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனாலவே கூட இந்த பிரச்சனைகள் இருக்குது. வேகமாக செயல்படுறதுனாலையும் ஒரு இடத்துல நிலையில்லாமல் சிந்தனைகள் இருக்கிறதுனாலையும் கூட இந்த அமைப்புகள் ஏற்படுது. இந்த புதனுடைய குவாலிட்டி எல்லாமே இந்த மிதுன லக்ன மிதுன ராசி என்பவர்கள் எதை வேணால் செய்ய தூண்டும். அது புதனுடைய குவாலிட்டி. வேகமாக உடனே இப்போவே வேணும்.
நான் நினச்சதை உடனே வேணும், இல்லைன்னா எனக்கு வேணாம். 10,000 இப்போ உடனே 10,000 கொடுத்தா கொடு, நாளைக்கு நீ வந்து 11,000 கொடுத்தாலும் எனக்கு வேணாம். இது மிதுன லக்னம் மிதுன ராசி என்பவர்களுடைய ஒரு குணாதிசயமாக கூட நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, மற்றவங்களாம் இப்போ லோன் எடுக்கிறாங்க. ஒரு கோடி ஒரு வீடு இருக்குது, அந்த 1 கோடிக்கு வந்து மற்றவங்களாம் வந்து ஒரு 60 லட்சம் லோனு, ஒரு 30 லட்சமோ 40 லட்சமோ கையிலேருந்து போடுறாங்கன்னா, மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு 95 லட்சம் லோன் வேணும். ஏன்னா லோனை வச்சு தான் நான் திருப்பி லோனுன்னு சொல்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது, நான் அதை சொல்கிறேன். புதன் என்பது மகாவிஷ்ணுவுடைய அம்சம். அந்த மகாவிஷ்ணு திருப்பதி ஸ்தானத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குபேரன்கிட்டருந்து தான் கல்யாணத்துக்காக கடன் வாங்கி கட்டிக்கிட்டே இருப்பார். அந்த அம்சமும் இவர்கள்ட்ட இருக்கும். லோன் வாங்குறது, அதை திருப்பி கட்டுறது. ஏதாவது ஒரு லோன், ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், வீட்டு லோன், எல்லா லோனும் வாங்கக்கூடிய தன்மை என்பது மிதுன லக்ன மிதுன ராசி என்பவர்களுக்கு இயற்கையிலே ஒரு உந்துதல் இருக்குது. அப்புறம் அந்த இவ்வளோ லோன் எடுத்தால் என்னாகும்? கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் தொந்தரவு வருமா? அதுவும் கூடவே வருது, அதுவும் ஒரு பிரச்சனையாகவே வருது. மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. வாக்கு இல்லை, புதன்னா என்ன, வாக்கு பேசுறது. அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில் இதையெல்லாம் பின்பற்றவே மாட்டாங்க. பட் தே ஆர் ரியலி குட் அட்வைசர்ஸ் அண்ட் குட் கைடன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க. இவங்களுடைய வார்த்தையை சொல்லி பல பேர் முன்னேறி இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து எப்படி வந்து மற்றவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ, அதை வாங்கி மிகப்பெரிய பிரச்சனைகள்லேருந்து வெளில வந்து பல பேர் முன்னுக்கு வந்திருப்பாங்க. ஆனால் இவங்களால இவங்களுடைய ஓன் பிரச்சனைக்கு சொல்யூஷன்ஸை பார்க்க முடியல. அது ஒரு பிரச்சனையா இருக்கு.